அவருக்கு நடிக்க நல்லா தெரியுது, ஆனால் அரசியலுங்கிறது ஒன்றுமே தெரியாது. புதுசாக கட்சி தொடங்கி அரசியல்னா என்னன்னே தெரியாதவங்க வந்து எப்படி நாட்டை நடத்துவாங்க? ஒவ்வொருத்தவங்களும் ரசிகர்களும் போடுற ஓட்டு ஒரு குரங்கு கையில் கொடுத்த பூமாலை ஆட்டம். சார், இப்போ சீமான் சார் வந்து அடிக்கடி சொல்கிற தற்சார்பு பொருளாதார கொள்கையை பற்றி அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார், தற்சார்பு பொருளாதார கொள்கைங்கிறது வந்து படிப்புலேருந்து தொடங்குது. இப்போ நம்ம படிக்கிறதுலையே இந்த 16 அணான்னு ஒரு கணிதம் இருந்துச்சு, அது உங்களுக்கு தெரியுமா? 16 அணான்னு ஒரு கணிதம் இந்தியாவில் புழக்கத்தில் இருந்துச்சு. இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியில் இருந்து 16 அணான்னு ஒரு வரவு செலவையே அதை வச்சு தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு வயலேருந்து குறைஞ்சா 16 அணா, அதுக்கு பிறகு 10 பைசா. இப்போ அந்த 10 பைசாலாம் தூக்கிட்டு ₹1 ஆரம்பிக்கிறாங்க. நான் கேட்குறது இந்த 16 அணாங்கிறது உங்களுக்கு தெரியாது அதுதானே? இல்லை, உண்மையாக சொல்லுங்களேன். தெரியல சார். உங்களுக்கே தெரியலை. ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உள்ள மன்னர்கள் வச்சிருந்த கணிதம், அதாவது ₹1 குறைஞ்சது 16 அணா, ₹1 மேலே உள்ளது ரூபா. இதை வச்சு தான் வர்த்தகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்தியா சுதந்திரம் அடைகிற வரைக்கும் அந்த 16 அணாங்கிறது ₹1 $1.25 தர வேண்டிய இதில் தான் இருந்திருக்கு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகும் அதே நிலைமையில் தான் இருந்துச்சு. அது ஏன் இப்படி கொஞ்சம் பார்க்கணும். எப்படி பார்க்கணுன்னா, நம்ம அம்பேத்கர் இறந்த 6 மாதத்தில் 16 அணாவாக தூக்குறாங்க. இதை ஏன் தூக்குனாங்க இன்னும் ஒரு கேள்வி போட்டால் எல்லா விஷயமும் வரும். அதுதானே அது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த 16 அணாவை பிளான் பண்ணி தான் தூக்கியிருக்காங்க. ஏன்னா அது வந்து தமிழ் கணிதம் மட்டும் இல்லாமல் அது தூக்குனதுலேருந்து டாலர் மதிப்பு அதிகமாகவும் பண மதிப்பு குறைச்சலாகவும் போகுது. இன்றைக்கி வந்து ஒரு டாலருக்கு நம்ம ₹80 கொடுக்குறோம். ஆனால் இந்தியா சுதந்திரம் அடையும் போது இந்தியாக்கிட்டேருந்து எல்லா தங்கத்தையும் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படி தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது கூட இந்தியாவோட மதிப்பு என்னென்னா ₹1 $1.25 கொடுக்குற நிலைமையில் இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள், அதே ஆப்போசிட்டாக இருக்குது. அதே நிலைமையில் அந்த அணா கணிதத்திலே இருந்து ₹1 $1.25 கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்றைக்கி பவுன் வேலை என்ன? அப்போது ₹1 $1ங்கிற கணிதம் தான் வரும். ஆனால் நம்ம மினிமம் வச்சிங்களேன், இன்றைக்கி ஒரு ₹80,000 பவுன் வேலைன்னு வைங்க. இன்றைக்கி 1,20,000 தாண்டிட்டுங்கிறாங்க. நான் அதெல்லாம் நான் சொல்லலை, வெறும் 80,000 வைங்க. இந்த டாலர் கணக்குக்கு பண்ணி பாருங்களேன். $80 $1 கொடுத்தா நம்ம $80 கொடுத்து தான் $1 வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அதே இது அப்படியே கால்குலேஷன் பண்ணும்போது ஒரு பவுனோட விலை ₹1000 வந்துடுது. இந்த கணிதத்தை ஃப்ராடு கணிதம் பண்ணி, அது கணிதம் போய் சொல்லாது, ஆனால் கணிதம் எழுதுகிறவன் போய் சொல்லலாம். இன்றைக்கி டாலர் மதிப்பு கால்குலேஷன் பண்ணும்போது அவங்ககிட்ட வர வரி, அவங்ககிட்ட பொருள் வாங்கினா 0% டேக்ஸ் தான். நம்ம பொருள் நம்ம ஏற்றுமதி பண்ணால் 200% டேக்ஸாக ட்ரம்ப் சொல்கிறாப்புல. இது எந்த விதத்தில் நான் எனக்கும் புரியலை. அது மோடி இந்த சொல்ல மாட்டேங்கிறார். இதுதான் தற்சார்பு பொருளாதார கொள்கையோட அடிநாதமே. அதுக்கு பிறகு அந்த கணிதத்தை ஏன் எடுத்தாங்கங்கிறது சொல்லலை. இப்போ 1 by 1 எல்லாத்தையும் தமிழனோட எல்லாத்தையும் தூக்கிட்டு செய்கிறதுனாலேயே பெரிய இது இருக்குது. இதை எல்லாத்தையும் சரி செய்யணுன்னா சீமான் தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமையணும். சரி, இப்போ புதுசாக கட்சி துவங்கிற நடிகர் விஜய் அவர்கள், ஸோ அவரை பற்றி பல விமர்சனங்கள் இருக்குது. சரி, அவரை பற்றி உங்களோட கருத்துக்கு? ஐயா, நாங்கள் படிச்சிருக்கோம். அதாவது நிறைய படிச்சுட்டு இந்தமாரி நான் பல கணிதத்தெல்லாம் நம்ம பார்த்து எப்படிலாம் சரி பண்ணுறதுன்னா, அரசாங்கத்தில் நம்மளை ஏமாத்துறாங்க, பொய் சொல்லி ஏமாத்துறாங்க, லாவில் ஏமாத்துறாங்க, லாடுன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. இது எல்லாமே தெரிஞ்ச எங்களையே பிஜேபி அரசு எங்களை ஏமாத்துது. ஆனால் இவர் புதுசாக கட்சி தொடங்கி அரசியல்னா என்னன்னே தெரியாதவங்க வந்து எப்படி நாட்டை நடத்துவாங்க? நீங்கள் அவர் கையில் ஆட்சியை கொடுத்தீங்கன்னா குரங்கு கையில் கொடுக்க பூமாலையாட்டம் ஆகிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது அவர் கையில் நீங்கள் ஆட்சியை கொடுத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவனோட அவருக்கு ஒவ்வொரு ஓட்டு ஒரு குரங்கு கையில் கொடுத்த பூமாலையாட்டம். சார், இப்போ விஜய் சார் அரசியல் வந்ததுனால நாம் தமிழருக்கு வர ஓட்டுக்கு சதவீதம் குறையுங்களா? ஐயா, நாங்கள் வந்து ஓட்டுக்காக பார்க்கல, நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு நாங்கள் பார்க்குறோம். அந்தமாரி பார்க்குற நாங்கள் வந்து அவரை பற்றி நாங்கள் எதுக்கு யோசிக்கணும்?
அவரோட அரசியல் கொள்கை எப்படி இருக்குது, அவரோட கருத்துக்கள் எப்படி இருக்குது நீங்கள் பார்த்து? ஐயா, நான் சொல்கிறது மறுபடியும் சொல்கிறேன். நான் கொள்கைக்காக நிற்கிறேன், நான் என் தமிழனுக்காக நிற்கிறேன். தமிழன் வந்து எப்படிலாம் ஏமாற்றப்படுறாங்கிறது எனக்கு தெரிஞ்சு அதுக்காக நான் போராட வந்திருக்கேன். என் தமிழனை எப்படிலாம் ஏமாத்துறாங்கங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அதுக்காக நான் எனக்கு 51 வயசு ஆகுது. ஆனால் இது இந்த பொருளாதாரத்தை ஃபேஸ் பண்ணி தான் எல்லாமே. நீங்கள் கேள்வி கேட்குறது வந்து விஜய் வந்து ஒரு நடிகர், அவருக்கு நடிக்கன்னு தெரியும். ஆனால் அரசியல் தெரியுமான்னு எனக்கு தெரியவே இல்லையா. அங்கே பாருங்க சார், அங்கே நான் கேட்குறது உங்களுக்கு புரியுதா? அவருக்கு நடிக்க நல்லா தெரியுது, ஆனால் அரசியலுங்கிறது ஒன்றுமே தெரியாதே. அதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. அவர் வந்து அவருக்கு ஒவ்வொருத்தவங்களும் ரசிகர்களும் போடுற ஓட்டு ஒரு குரங்கு கையில் கொடுத்த பூமாலை ஆட்டம் பிச்சு போட்டுட்டு போயிடுவாங்க.